ஹலோ கைஸ், இந்த ஜோடி ஆல்ரெடியில் வந்து கீப் இட் டச் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ரேயா அண்ட் விஜய். நேற்று அவங்க பர்ஃபார்மன்ஸ் உண்மையே ரொம்ப கூலாக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாச்சும் அந்த கீப் இட் டச் அதையும் மெயின்டைன் பண்ணிட்டு அது ரொம்ப நல்லா அந்த டான்ஸ் மூவ்ஸ்லாம் ரொம்ப அப்படியே கூலாக இருந்துச்சு. நேற்று விஜயும் சரி ஸ்ரேயாவும் சரி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயாவும் ரொம்ப கிரேஸாக ஆடிருந்தாங்க. விஜயும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த சாங் செலெக்ஷன், டோல் டோல் சாங் ஃப்ரம் போக்கிரி, அது உண்மையிலே அந்த சாங் வந்து வேறு வைப் தரும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு ஆடி ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. முக்கியமாக அந்த புலி மானை வேட்டை தான் ஆடினுமே, அப்போ வந்து ஸ்ரேயா வந்து புலி மாதிரி பண்ணுவாங்க, அவர் இழுத்துட்டு வருவாங்க. அந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே ராக்ஸி மாஸ்டரோட கோரியோகிராஃபி வந்து நான் எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் பார்க்கறது எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். எல்லாமே ரொம்ப அப்படியே கச்சா கச்சான்னு இருக்காமல் நீட்டாக இருக்கும். டான்ஸ் மூவ்ஸ் நிறைய இருக்கும் அவர் பர்ஃபார்மன்ஸில், அவர் கோரியோகிராஃபியில். எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த நீட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அவரோட கோரியோகிராஃபியில். ஸோ நேற்று அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப கூலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன தான் சூப்பராக ஆஹா ஓஹோன்னு பண்ணாலுமே சில பர்ஃபார்மன்ஸை ரிப்பீட் மோடில் பார்க்கணும் அப்படின்னு தோணும். எனக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தோணுச்சு, ரிப்பீட் மோடில் பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே கைஸ், நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.